அத்தியாயம் 37. அந்த தோட்டத்து பக்கம் பூத்து குலுங்கிய மலர்களை வெறுத்து பார்த்து கொண்டிருந்தாள் வெண்ணிலா. அவளுக்கு சித்துவின் அன்னை பேசியதுதான் அவள் மூளையில் ஓடிக்கொண்டே இருந்தது. அதையே யோசித்துக் கொண்டிருந்தவள் யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். நிலா என்றபடி சோர்வாக உள்ளே வந்த சித்து அவளை கட்டிலில் அமர வைத்து அவள் மடியில் படுத்துக் கொண்டான். இன்னைக்கு ஒர்க் ரொம்ப அதிகம். வழக்கம் போல் அவன் பாட்டுக்கு பேசிக் கொண்டிருந்தான். அவன் பேசுவதையெல்லாம் கேட்டு மட்டுமே கொண்டிருந்த நிலாவுக்கு அவனிடம் சில கேள்விகள் இருந்தது. சித்து, ம் உனக்கு என்னை எவ்ளோ பிடிக்கும்? எவ்ளோனா எப்படி சொல்றது? ரொம்ப 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 பிடிக்கும். அதுக்கெல்லாம் அளவே இல்லடி. எதுக்காக திடீர்னு ஸ்கூல் விட்டு நின்ன? சொல்லுடா. அதை விடு, வேற ஏதாவது கேளு. உங்க அம்மா பத்தி ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இவ்வளவு நேரம் சாந்தமாக இருந்தவனின் முகம் அந்த வார்த்தையை கேட்டதும் இறுகியது. அம்மாவா? அந்த வார்த்தைக்கு அவங்க தகுதி இல்லாதவங்கன்னு அர்த்தம். சித்து, உனக்கு புரியாது நிலா. உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீ உன் அப்பாவை பத்தி என்கிட்ட சொல்லுவ. அவர்தான் என் ஹீரோ. அம்மா இல்லாத போதும் அவர்தான் உன்னை அம்மா மாதிரி பாத்துக்கிட்டாருன்னு. ஆனா என் அப்பா எனக்கு ஹீரோ இல்ல, வில்லன். எனக்கு அம்மாவும் இருந்தாங்க. ஆனா வேறொருத்தருக்கு பொண்டாட்டியா, இன்னொருத்தனுக்கு அம்மாவா. எத்தனையோ நாள் என் அம்மா மேல இருக்க கோவத்துல இரக்கமே இல்லாம என் அப்பா என்ன அடிப்பாரு. ஆனா அப்ப கூட இன்னைக்காவது என் அம்மா என்ன பார்க்க வரமாட்டாங்களான்னு நான் ஏங்காத நாளே இல்ல. ஆனா ஒரு நாள் அவங்கள பார்த்தேன். எனக்கு கிடைக்க வேண்டிய மொத்த பாசத்தையும் இன்னொருத்தனுக்கு கொடுத்தாங்க. என் அம்மா எனக்கு ஊட்டி விட்டதே இல்ல. ஆனா அவனுக்கு ஊட்டி விட்டாங்க. நான் அழும்போது கூட என் கூட இருந்து ஆறுதல் சொன்னதில்ல. என்ன ஆற தழுவுனதில்ல. ஆனா அவனுக்கு அது எல்லாமே கிடைச்சது. உன் அம்மா, உனக்கு கிடைக்க வேண்டிய அம்மா உன்னை விட்டு இன்னொருத்தங்க மேல பாசமா இருந்தா உன்னால அதை ஏத்துக்க முடியுமா? அவங்க சுயநலவாதி. இந்த உலகத்துல நான் அதிகமா வெறுக்கிறது அவங்களதான். அவங்கள மட்டும்தான். தயவு செஞ்சு இன்னொரு முறை அவங்கள பத்தி பேசாத நிலா. கோபமாக துவங்கி விரக்தியாக முடித்தான். எப்படி அவனுக்கு புரிய வைப்பதென்று தெரியவில்லை அவளுக்கு. இதை விடு, உனக்கு இன்னொரு விஷயம் கொண்டு வந்தேன், அதை மறந்தே போயிட்டேன் பாரு என்று அவளை ஹாலுக்கு அழைத்து வந்தவன் சோஃபாவில் அமர வைத்தான். என்ன பண்ற? நிலா புரியாமல் கேட்டாள். வெயிட் என்றவன் வெறும் ஷார்ட்ஸ் அண்ட் டி-ஷர்ட் மாட்டிக்கொண்டு வந்தவன் கைகளில் ஒரு கிண்ணத்தை எடுத்து வந்தான். என்னடா அது? மருதாணி. மருதாணியா? ஆமா, உனக்கு பிடிக்கும்னு தான் நானே ரெடி பண்ணேன். இத பறிக்க போய் நாய்க்கடி வாங்கியிருப்பேன் என்று சிரித்து கொண்டவன் அவள் கால்களை பிடித்தான். அத்தனை பெரிய கம்பெனியை கட்டி ஆளக்கூடியவன். எத்தனையோ கோடீஸ்வரர்கள் அவனுக்காக காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவன் அவள் காலை பிடிக்கவும் பதறி காலை பின்னோக்கி எடுக்க பார்த்தாள் நிலா. என்ன பண்ற சித்து? நீ போய் என் காலை பிடிக்கலாமா? விழுடா என்று அவனிடமிருந்து காலை உருவிக்கொள்ள நினைத்தாள். உன் காலை தொடுற உரிமை எனக்கு மட்டும் தாண்டி இருக்கு. இதெல்லாம் என் பல வருஷ கனவு. காலை கொட்ரி என்று அவள் காலை எடுத்து அவன் மடியில் வைத்துக் கொண்டவன் அந்த மருதாணியை எடுத்து அவள் கால்களில் வைத்து விட்டான். அப்பொழுது காலேஜ் விட்டு வந்த சுஜா அதை பார்த்து விட்டாள். அவளுக்கும் அது அதிர்ச்சிதான். சிறு வயதிலிருந்தே சித்துவை கவனித்துக் கொண்டிருக்கிறாள் சுஜா. அவன் யாருக்கும் அடங்கி போகாதவன். யாரையும் தன் அருகே நெருங்க விடாதவன். முக்கியமாக பெண்கள் விஷயத்தில் கண்ணியமானவன். அப்படிப்பட்டவன் கல்யாணமாகாத ஒரு பெண்ணை அழைத்து வந்து தங்க வைத்திருக்கிறான். அது மட்டுமில்லாமல் அத்தனை பெரிய இடத்தில் இருக்கக்கூடியவன் சர்வ சாதாரணமாக அவள் காலடியில் அமர்ந்து காலை பிடித்திருக்கிறான். ஒரு நொடி என்ன ரியாக்ட் செய்வதென்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தவளை யதார்த்தமாக திரும்பிய நிலா கண்டு கொண்டாள். அதனால் சித்துவிடமிருந்து கால்களை உருவிக்கொள்ள நினைத்தாள். ஆனால் அதற்கு சித்து விட வேண்டுமே. அவள் தடுமாற்றம் கண்டதும் அவனும் புரிந்து கொண்டான் யார் வந்திருப்பார் என்று. சுஜா, அண்ணா. தயக்கமாக வந்து அவன் முன்னே நின்றாள். இன்னைக்கு காலேஜ் எப்படி போச்சு? அவள் கால்களில் மருதாணி வைத்தபடி கேட்டான். நல்லா போச்சுன்னா. வேற ஏதாவது நடந்ததா? எதையோ பொடி வைத்து கேட்டான். இல்லனா. ஓ,
சரி, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் சாப்பிடு என்றவன் அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான். ஆனாலும் மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறான். சரிங்கண்ணா என்றவள் ஓரக்கண்ணால் வெண்ணிலாவை பார்த்தாள். என்ன சுஜா, மருதாணி போட்டுக்கிறியா? சித்துவிடமிருந்து வந்த கேள்வியில் பதறிக்கொண்டு பதில் சொன்னாள். வேணா அண்ணா. அப்படின்னா ரூமுக்கு போ என்றான் கொஞ்சம் கர்ஜனையாக. அவ்வளவுதான். அடுத்த நொடி உள்ளே ஓடிவிட்டாள் சுஜா. ஒருவேளை இவங்க அண்ணாவை லவ் பண்றாங்களோ, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ என்று அதை நினைத்தபடி துப்பட்டாவை கழட்டியவள் திடீரென்று போன் கால் வரவும் பதறி அடித்து திரும்பி பார்த்தாள். ருத்ரன் தான் அழைத்திருந்தான். சித்து வெளியே இருப்பதனால் ஹஸ்கி வாய்ஸில் பேசினாள். சொல்லுங்க. என்னடி பண்ற பொண்டாட்டி? அந்த பக்கம் உருகி உருகி பேசினான் ருத்ரன். பொண்டாட்டியா? ஹஸ்கி வாய்ஸில் பேசினாள். ஆமா, எப்போ உன் லவ் சொன்னியோ அப்பவே முடிவு பண்ணிட்டேனே நீதான் என் பொண்டாட்டின்னு. ம், கல்யாணம் ஆனா அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க பேர் சொல்லியே கூப்பிடுங்க. அதென்ன கல்யாணம் ஆனா? அதெல்லாம் ஆகும். சரி, என்னடி பண்ற? எனக்கு உன் நினப்பாவே இருக்கு. இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நான் வேணும்னா இப்பவே கிளம்பி வரட்டுமா? ஒரு மாதிரி ஏக்கமாக கேட்டான். ஐயோ, அதெல்லாம் வேணாம். இங்கு பதட்டமாக பதில் சொன்னாள் அவள். நாளைக்கு வெளியே போலாம். ரெடியா இரு. இல்ல, கிளாஸ் இருக்கு. நம்ம இன்னொரு நாள் போலாமே. கொஞ்சம் தயங்கி தயங்கி சொன்னாள். முடியாது. நம்ம போறோம் அவ்வளவுதான். லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்பப்போ லீவ் போடணும், பொய் சொல்லணும். இதெல்லாம் லவ்வோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பேபி என்று அவன் உருகி உருகி பேசுவதை எண்ணி இங்கு சுஜாதாவுக்கு என்னவோ போல் இருந்தது. தேவையில்லாமல் அவன் மனதில் ஆசையை வளர்த்து கொண்டிருக்கிறோம் என தோன்றியது அவளுக்கு. அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நீ செம்மையா இருந்த, சான்ஸே இல்ல என்று ருத்ரன் சொன்னதை கேட்டு ஏன் என்றே தெரியாமல் இங்கு அவள் கன்னங்கள் இரண்டும் சிவந்து போனது. நான் நான் குளிக்கணும். அப்ப போனை வைக்கட்டுமா? சற்று தயங்கியபடி கேட்டவளுக்கு அவனிடம் பேச பேச மனசு மாறிவிடுமோ என்று பயமாக இருந்தது. உனக்கு ஏன் பேபி கஷ்டம்? நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டுமா? குறும்பு புன்னகையுடன் கேட்டவனைக் கண்டு இவள் கண்கள் இரண்டும் விரிய, பொறுக்கி என்று திட்டியபடி பட்டென்று போனை அணைத்து விட்டாள் அவள். போனை அணைத்த போதும் இன்னும் அவளுக்கு அந்த பதட்டம் மட்டும் குறையவில்லை. என்ன பண்ணிட்டு இருக்க சுஜா? இது வேற மாதிரி போகுதுடி. அவனை பழிவாங்க இவரை யூஸ் பண்றது சரியில்ல. நாளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் மேல இந்த காதல் கன்றாவி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடணும் என்று பெருமூச்சு விட்டவள் சாப்பிட கூட மறந்து அப்படியே உறங்கி போனாள். ஆனால் ருத்ரன் தான் தனியே சிரிப்பதும் தனியே புலம்புவதுமாக இருந்தான். இதுவரை அவனுடன் வேலை செய்யும் சக போலீஸ் அதிகாரிகள் யாரும் ருத்ரன் இப்படி தனியே சிரித்தும் ரகசியமாக போன் பேசியும் பார்த்திடாதவர்கள் அவனை கொஞ்சம் வினோதமாகத்தான் பார்த்தார்கள். எப்ப பார்த்தாலும் மனுஷன் 1/2 கிலோ மிளகாயோ உண்ணா தின்ன மாதிரி இருப்பாரே, இப்ப என்னன்னா சிரிக்கலாம் செய்யறாரு. டியூட்டி டைம்ல அவசரமா வந்தாலும் போக கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆனா இப்ப என்னன்னா சும்மா சும்மா எங்கேயோ போயிட்டு வராரு. என்னவா இருக்கும் என்று சக அதிகாரிகள் எல்லாம் நாசுக்காக பேசிக் கொண்டார்கள். இன்னுமா தெரியல? ஐயாவுக்கு அது வந்துருச்சு போல. அதுனா? அதுதான் என்று அவனை சுற்றி அத்தனை பேரும் ஒரு மாதிரி பேசிக் கொள்வதை ருத்ரனும் கவனிக்கத்தான் செய்தான். யோ வேட்டு, இங்க வாயா. அவர் என்னவென்பது போல் கேட்டார். என்ன எல்லாரும் குசு குசுன்னு பேசுறீங்க? என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல சார். ஆமா, நீங்க லவ் மேரேஜ் தானே? அவர் முகம் செவ்வானமாக சிவந்தது. என்னையா, கண்ணமெல்லாம் சிவக்குது. ஓ, வெக்கமா? இதெல்லாம் வேற நான் பார்க்கணுமா? ஆமாங்க சார். அதுவும் 5 வருஷம் லவ்வுங்க சார். பல்லை காட்டியபடி சொன்னார் அவர். நீங்க லவ் பண்ணும்போது உங்க லவ்வருக்கு நிறைய வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணியிருப்பீங்க தானே? ஆமா சார். அப்பதானே சண்டை சச்சரவு இல்லாம போகும். 2 பேருக்கும் நடுவுல பட்டுன்னு ஏதாவது சண்டை வர மாதிரி இருந்தாலோ, இல்ல நம்ம லவ்வர் கோவப்படுற மாதிரி தெரிஞ்சாலோ, பொசுக்குன்னு எதையாவது வாங்கி குடுக்கணும் சார். அப்பதான் அவங்க சமாதானம் ஆவாங்க. ஓஹோ! அப்ப லவ்வருக்கு வாங்கி கொடுக்கிற மாதிரி கிஃப்ட் ஏதாவது சொல்லியா? அவர் ருத்ரனை கொஞ்சம் கேள்வியாக பார்த்தார். என்னையா லுக்கு? ஏன் நாங்கலாம் லவ் பண்ணக்கூடாதோ? ஐயோ! யார் சார் சொன்னா? நீங்க பண்ணாம வேற யாரு பண்ணுவா?
அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் என்று இன்னும் சில விஷயங்களை சொன்னார். ருத்ரனிதழ் விரிந்தது. நாளைக்கு எப்படி வந்து சர்ப்ரைஸ் பண்றேன்னு பாரு என்று காதல் மோகத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்தான் ருத்ரன். பாவம் அவன் அறியவில்லை அதே காதலால் அவன் பெரிதும் நோகடிக்கப்படுவான் என்று. அத்தியாயம் 38. எப்போதும் காக்கி யூனிஃபார்மில் வலம் வரும் ருத்ரன் இன்று நேர்த்தியாக டக்கின் செய்யப்பட்ட பிளாக் பேண்ட் அண்ட் ஒயிட் ஷர்ட் என்று கம்பீரமாக கிளம்பி வந்து அந்த காலேஜ் முன்பு காத்து கொண்டிருந்தான். நீண்ட நேரமாக காத்து கொண்டிருப்பான் போலும். அடிக்கொரு முறை வாட்சை பார்ப்பதும் பின் காலேஜ் வாசலை பார்ப்பதுமாக இருந்தவன் மறுபடியும் சுஜாவின் எண்ணுக்கு அழைத்து பார்த்தான். ஆனால் அவளோ பல முறை அழைத்தும் அவன் அழைப்பை ஏற்கவில்லை. ருத்ரனும் இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திருந்தான். ஆனால் அதற்கு மேல் அவன் பொறுமை காற்றில் பறக்க அந்த காலேஜ் உள்ளே கிளம்பினான். ருத்ரனை பார்த்ததும் அங்கிருந்த வாட்ச்மேன் சல்யூட் வைத்தார். அதை சிறு தலையசைப்புடன் ஏற்றவன் நேராக வந்து நின்றது சுஜாவின் கிளாஸுக்கு தான். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் அமர்ந்து சின்சியராக கிளாஸ் கவனித்துக் கொண்டிருந்த சுஜாவின் கண்கள் ருத்ரனை பார்த்ததும் அதிர்ச்சியில் விரிந்தது. உண்மையில் அவள் ருத்ரனை இங்கு எதிர்பார்க்கவில்லை. அவள் போன் சைலண்டில் இருந்ததால் அவள் போனை கவனிக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் இன்று ருத்ரன் வெளியே செல்ல வேண்டும் என்று சொன்னதையும் அவள் மறந்து போயிருந்தாள். ருத்ரனை கண்டு கிளாஸ் எடுத்துக் கொண்டிருந்த ப்ரொஃபசர் என்னவென்று விசாரித்தார். இங்க சுஜாதா இருக்காங்களா? அவங்கள முக்கியமான இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டிட்டு போக வந்திருக்கேன் என்றான் ஓர கண்ணால் சுஜாவை பார்த்தபடி. எஸ் சார், இங்குதான் இருக்கா. சுஜா, எழுந்து போ என்றார் அந்த வாத்தி. சுஜாவும் மறுபேச்சு இல்லாமல் எழுந்து வெளியே வந்தவள் ருத்ரனை செல்லமாக முறைத்து பார்த்தாள். எதுக்கு கிளாஸ் வந்தீங்க? நீ எதுக்கு கீழே வரல? எத்தனை கால் பண்ணேன்னு பாரு. போன் சைலண்ட்ல இருந்தது, அதான் கவனிக்கல. அதுக்காக உடனே கிளம்பி வந்துருவீங்களா? அஃப்கோர்ஸ் பேபி, நீ வரலன்னா நானே வந்து கூட்டிட்டு போவேன் என்று இவர்கள் இருவரும் காலேஜ் கேம்பஸ் உள்ளே செல்லும் காட்சி எப்படியோ கேண்டீனில் அமர்ந்திருந்த சந்தோஷ் காதினை போய் சேர்ந்தது. அவன் எல்லைய மீறிட்டு இருக்கான் இன்னைக்கு அவன என்று பல்லை கடித்தவன் வேக எட்டுகளுடன் நடந்து வரும் முன்னே சுஜாவும் ருத்ரனும் ஜீப்பில் ஏறி அங்கிருந்து கிளம்பியிருந்தார்கள். ஏன் இப்படி பண்றீங்க? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? சற்று கோபமுடன் கேட்டவள் முகத்தை ஜன்னல் பக்கம் திருப்பிக் கொண்டாள். என்ன நினைப்பாங்க? லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் டேட் பண்ண போறாங்கன்னு நினைப்பாங்க என்று சாதாரணமாக சொல்லி தோல் குலுக்கி கொண்டான் அவன். ம், இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இந்த விஷயம் மட்டும் சித்து அண்ணாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். சும்மா எதுக்குடி பயப்படுற? என்ன பண்ணிடுவான் அவன்? ஏதாவது பண்ணா சொல்லு, உடனே வந்து தாலி கட்டி தூக்கிட்டு வரேன் என்று அவள் கன்னத்தை செல்லமாக தட்டினான். சுஜாவோ கோபமாக அவன் கையை தட்டி விட்டாள். தொடாதீங்க. ஐயோடா! ஏன் தொட்டா என் ஆளு கரைஞ்சு போயிருவாளா என்ன? இல்ல எனக்கு இல்லாத உரிமையா? நீ மட்டும் எல்லாரும் முன்னாடி வச்சு பச்சக் பச்சக்குன்னு கணத்துல ஒண்ணு குடுத்தியே, நான் கோச்சுக்கிட்டேனா என்ன? எவ்ளோ பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டேன். ஏன் தான் பசங்களுக்கு இருக்க அந்த பெருந்தன்மை பொண்ணுங்களுக்கு இல்லையோ என்று பொய்யாக கவலை கொண்டவனை அவளாலும் பொய்யாக முறைக்க மட்டுமே முடிந்தது. என்ன ஆனாலும் இன்று அவள் மனதில் இருப்பதை சொல்லி அவனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தவள் கொஞ்சம் அதற்கு அச்சாணியாக தொண்டையை செருமினாள். சொல்லுடி, மாமா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அவன் பேச்சில் அத்தனை குறும்பு. ஏனோ அவள் பேச வந்த வார்த்தைகளும் அவன் முகத்தில் இருந்த குறும்பைக் கண்டு கொஞ்சம் தடுமாற்றம் கொண்டது. வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று அவள் சொல்லி முடிக்கும் முன்னர் அவன் ஜீப்பை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான். சொல்லலாம், ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இறங்கு. நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் என்று ஜீப்பை விட்டு இறங்கியவன் அவளை நோக்கி கையை நீட்டினான். என்னவென்று புரியாதவள் அவன் கையை பிடித்து இறங்கி நின்றாள். அங்கே அன்னை தெரசா குழந்தைகள் நல மையம் என்ற பெரிய பலகையை கண்டபடி அந்த காம்பவுண்ட் சுவர் தாண்டி உள்ளே நடந்தாள் அவனுடன். இங்க எதுக்கு வந்திருக்கோம்? சுற்றி பார்த்தபடி கேட்டவள் அங்கே சின்ன சின்ன குழந்தைகள், அதுவும் குறைபாடு உள்ள குழந்தைகள் மகிழ்ந்து விளையாடி கொண்டிருப்பதைக் கண்டாள். வா, சொல்றேன் என்று உள்ளே அழைத்து சென்றவன் அங்கே சாதாரண காட்டன் சேலையில் சாந்த சொரூபினியாய் ஒரு 60 வயது மதிக்கத்தக்க பெண்மணியின் அருகே சென்று எதையோ பேசிக் கொண்டிருந்தான். அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று சுஜாவுக்கு புரியவில்லை. சற்று தள்ளி நின்று அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவளின் கண்கள் சற்று தள்ளி விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் பக்கம் சென்றது.
வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு மட்டுமே அவர்கள் ஊனம் கண்ணில் படும். ஆனால் அங்கே சந்தோஷமாய் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் யாரும் அந்த ஊனத்தை பெரிதாய் எடுத்துக்கொள்வதில்லை. அவர்களுக்கென அந்த உலகத்தில் சந்தோஷமாக இருந்தார்கள். ஏனோ அவர்களை பார்க்கும் பொழுது அவள் கஷ்டம் பறந்து போனது போல் இருந்தது. சுஜி, ருத்ரன் அழைக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவள் அவன் அருகே சென்றாள். இவதான் நான் கட்டிக்க போற பொண்ணு. எப்படி என் செலக்ஷன்? சுஜாதா கொஞ்சம் அதிர்ச்சியுடன் அவனை திரும்பி பார்த்தாள். அந்த பெண்மணி வாஞ்சையாக அவள் தலையை வருடி கொடுத்தார். உன் செலக்ஷன் எப்பவுமே தப்பாகாத ருத்ரன். பொண்ணு பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தெரியுறா. அழகா இருக்கா என்றவருக்கு அவள் கன்னத்தில் இருந்த தழும்பு ஒரு குறையாகவே தெரியவில்லை. நீ சொன்ன மாதிரி பசங்களுக்கு ஃபுட், ஸ்வீட், ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. என்னைக்காவது உன் கையால கொடு ருத்ரன். இல்ல மேம். நீங்க உங்க கையால கொடுங்க. சரி, நீதான் கொடுக்கல. உன் வருங்கால மனைவி கையால கொடுக்க சொல்லலாமே. ருத்ரன் சுஜாவை திரும்பி பார்த்து சரி என்றான். பின் அங்கிருந்த குழந்தைகளுக்கு சுஜா கையால் சாப்பாடு, ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா? அந்த மரத்தடியில் அமர்ந்திருந்த சுஜா அந்த குழந்தைகளை பார்த்தபடி கேட்டாள். இல்லையே. ஏன்? பொதுவா உங்கள மாதிரி பெரியவங்க எல்லாரும் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா தானே இப்படி இல்லாதப்பட்டவங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்க. அதுதான் கேட்டேன். சிரித்துக் கொண்டான் ருத்ரன். ஸ்பெஷல்னு இல்ல. மனசு கஷ்டமா இருந்தாலோ, இல்ல சந்தோஷமா இருந்தாலோ இங்க வந்துருவேன். எங்க கம்பெனில இருந்து என்னோட ஷேர் இந்த ட்ரஸ்ட்டுக்கு வரும். வெளியே எல்லாரும் முகத்துக்கு முன்னாடி ஒண்ணு பேசிட்டு, பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. எல்லாரும் கடவுளுக்கு நிகரானவங்க. அவங்களுக்கு மத்தவங்கள பத்தி குறை பேச தெரியாது. மத்தவங்கள கிண்டல் பண்ண தெரியாது. நல்ல மனசு உள்ளவங்க என்று சிரித்து கொண்டவன் அவள் பக்கம் திரும்பி அமர்ந்தான். அது மட்டும் இல்ல. நீ கேட்ட மாதிரி இன்னைக்கு ஸ்பெஷல் தான். இன்னைக்கு என் மாமியாரோட நினைவு நாள். என் ஃபியூச்சர் அத மறந்திருக்கலாம். ஆனா நான் மறக்க முடியுமா? என்றான் அழகாய் கண் சிமிட்டி. முதலில் அது சுஜாவுக்கு புரியவில்லை. பின் மெல்ல அவள் போனில் இன்றைய தேதியை பார்த்தவள் கண்கள் இரண்டும் விரிய நெற்றியை பிடித்து கொண்டாள். இன்று அவள் அன்னையின் நினைவு நாள். அதை அவள் சுத்தமாகவே மறந்து போனாள். ஆனால் எப்படி அவன் நினைவு வைத்திருக்கிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. உங்களுக்கு எப்படி தெரியும்? சற்று அதிர்ச்சியுடன் கேட்டாள். தெரியும் என்று தோள் குலுக்கிக் கொண்டவன் அவளை கண்டு சிநேகமாக புன்னகை செய்தான். உனக்கு பிடிக்குமான்னு தெரியல. இந்தா என்று அவளிடம் ஒரு பாக்ஸை நீட்டினான். என்ன இது? பிரிச்சு பாரு. சுஜா அதை பிரித்து பார்த்தாள். அதில் அவள் அன்னையும் அவளும் இருப்பது போல் ஒரு ஓவியம் வண்ணமாக தீட்டப்பட்டிருந்தது. அதை கண்டதும் அவள் விழிகள் இரண்டும் கலங்கி போனது, அவளையும் அறியாமல். அவள் அன்னையின் புகைப்படம் ஒன்றே ஒன்று மட்டும் அவளிடம் இருந்தது. அதுவும் சற்று கிழிந்த நிலையில்தான் இருந்தது. அதை கடையில் கொடுத்த போதும் சரி செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அதை எப்படி கண்டுபிடித்து அவன் ஓவியமாக தீட்டியிருப்பான் என்று உண்மையில் அவளுக்கு தெரியவில்லை. இது எப்படி? புரியாமல் கேட்டாள். அவள் கண்களில் சந்தோஷமும் குழப்பமும் சேர்ந்து இருந்தது. அன்னைக்கு உன் ரூம்க்கு வந்தேன்ல, அப்போ உன் கபோர்ட்ல இத பார்த்தேன். உடனே என் போன்ல போட்டோ எடுத்து பெயிண்ட் பண்ண கொடுத்துட்டேன். நல்லா இருக்கா? கலங்கிய கண்களுடன் இரு பக்கமும் தலையாட்டினாள் சுஜா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடிச்சிருக்கா? இல்லையா? நல்லா இருக்கு. தேங்க்ஸ் என்றால் அந்த ஓவியத்தை மெல்ல வருடியபடி. உன் அம்மா உன்ன மாதிரியே இருக்காங்க. என் அப்பாவும் அப்படித்தான் சொல்லுவாரு. என் அம்மா ரொம்ப பாசமானவங்க. என்னை அதட்டி கூட பேச மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் தூக்கத்திலேயே என்னை விட்டு போயிட்டாங்க. என் அம்மா இருந்தா இந்த கஷ்டம் எதுவுமே எனக்கு தெரியாது என்று அந்த ஓவியத்தை அவள் மார்போடு அணைத்தவளை இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தான் ருத்ரன். அதை அவள் அறியா வண்ணம் அழகாக புகைப்படமும் எடுத்து வைத்துக் கொண்டான். அந்த புகைப்படம் அடுத்த நொடி அவன் போனில் வால்பேப்பராகவும் மாறி போனது. அத்தியாயம் 39. என்னடா இப்படி கேக்குறான்னு நினைக்காத சுஜி. என் அம்மாக்கு அப்புறம் இது வரைக்கும் எந்த பொண்ணு தோல்லையும் தலை சாச்சுக்கிட்டது இல்ல. நான் உன் தோல்ல தலை சாச்சுக்கவா என்றான் ஏக்கமாக. அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. ஆனாலும் அவனுக்கு நோ சொல்லவும் முடியவில்லை. அதனால் சரி என்று தலையாட்டினாள். ருத்ரன் மெல்ல சுஜாவின் தோளில் தலை சாய்த்து கொண்டான். காக்கி யூனிஃபார்ம்ல வெறப்பா இருந்ததுனால பொண்ணுங்க கூட பேச தெரியலன்னு என் அம்மா அடிக்கடி என்ன செல்லமா திட்டுவாங்க.
இப்படியே இருந்தா எப்படிதான் உனக்கு கல்யாணம் ஆகுமோ? உன் கூட ஒருத்தி வாழப் போறாளோன்னு அவங்க டெய்லியும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. நான் அவ்ளோ மோசமாவா பேசுறேன்? சிறு குழந்தை போல் கேட்டவனை எண்ணி அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. எதுக்குடி சிரிக்கிற? நீங்க எவ்ளோ கேடின்னு எனக்கு தானே தெரியும். அவள் மெல்ல இதழ் வளைத்தபடி சொன்னாள். எது? நான் அப்படி என்னடி பண்ணேன் உன்ன? என்ன பண்ணல நீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்படி இருந்ததுன்னு மறந்துட்டீங்களா என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்போ நீங்க என் இடுப்ப பிடிச்சீங்க. அதுவும் டைட்டா. ஏய்! நான் என்னமோ காஞ்சு போய் உன் இடுப்ப பிடிச்ச மாதிரி சொல்ற. திடீர்னு நீ தான் என் மேல வந்து விழுந்த. அந்த அதிர்ச்சியில பிடிச்சுட்டேன். அவ்ளோதான்டி. அப்புறம் செகண்ட் மீட்டிங் அப்பவும் நீங்க என் ஹிப்ல கை வச்சீங்க. அதுவும் தெரியாம வச்சேன்னு சொல்லாதீங்க. அத தெரிஞ்சு தான் வச்சீங்க. என்று அவன் சொல்வதற்கு முன்னே முந்திக் கொண்டு சொன்னாள். சரி, ஒத்துக்கிறேன். ஆனா, அது கூட நீ உண்மைய சொல்லணும்னு தான் அப்படி பண்ண. ஓஹோ! அப்போ எல்லா பொண்ணுகிட்டயும் உண்மைய வாங்க இப்படித்தான் எடுப்பு பிடிப்பீங்களா? சற்று நக்கலாக இதழ் வழித்து கேட்டாள் சுஜா. ம். கண்ட இடத்துல கை வைக்கிற வெறி நாய் மாதிரி தெரியுதாடி என்ன பார்த்தா? அப்போ எதுக்கு என் இடுப்புல கை வச்சீங்க? ஆமா, பொல்லாத சிம்ரன் இடுப்பு பாரு. வேண்டுமென்றே அவளை வெறுப்பேற்றினான். ஆ, என் இடுப்பு எனக்கு பெருசுதான். நீங்க மட்டும் என்ன ரித்திக் ரோஷன் மாதிரியா இருக்கீங்க? என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? ஐயா பின்னாடி காலேஜ் டைம்ல எத்தனை பொண்ணுங்க சுத்துனாங்க தெரியுமா? அது மட்டுமா? ஐயாவுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகம் என்று காலரை தூக்கி விட்டு கொண்டான். ஓஹோ! அப்படின்னா அந்த ஃபாலோவர்ஸ்ல ஒருத்திய தேடி தேடி கிஸ் அடிச்சிருக்க வேண்டியது தானே? எதுக்கு அத்தனை பேரு முன்னாடி வச்சு என்ன கிஸ் அடிச்சீங்க? என்று அவளிடம் சொல்லென்று கோபம் எட்டி பார்த்தது. ருத்ரன் அவளை சுவாரஸ்யமாக பார்த்தான். அதுதான் சாருக்கு அவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே! அப்ப அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அவங்க ஹிப்ப பிடிச்சிருக்கலாம். அவங்கள கிஸ் அடிச்சிருக்கலாம். அத விட்டுட்டு அசிங்கமா இருக்க ஏன் பின்னாடி எதுக்கு வரணும்? ஏன் பின்னாடி சுத்தணும்? எதுக்கு என்ன கிஸ் அடிக்கணும்? என்று மூக்கு சிவக்க கோவமாக கேட்டவளைக் கண்டு அவன் இதழ்கள் மில்லிமீட்டர் புன்னகை செய்தது. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு பல்ல காட்டுறீங்க? பதில் சொல்லுங்க. இதுக்கு பேரு தான் பொறாமையா? என்ன? இல்ல, பொண்ணுங்களுக்கு பொறாம வந்தா ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைதான் போல. என்று சிறு புன்னகையுடன் சொன்னவன் அவள் கையை எடுத்து அவன் கரத்தின் மீது வைத்தான். உண்மைதான். எனக்கு நெறைய ஃபாலோவர்ஸ் இருந்தது உண்மைதான். என்ன நெறைய பேரு ஃபாலோ பண்ணது உண்மைதான். ஆனா எனக்கு ஒருத்திய தானே பிடிச்சிருந்தது. ஃப்ளர்ட் பண்றேன்னு நெனைக்காத. ஆனா இத்தன வருஷத்துல யாரு மேலயும் வராத அந்த காதல் எனக்கு முதல் முறையா உன் மேல தாண்டி வந்தது. அது என்னமோ தெரியல. உன்னை பார்த்த நிமிஷம் எனக்கு பிடிச்சு போச்சு. உன் கண்ணு, இந்த கண்ணு தான் என்ன அடிமையாக்குச்சு. இந்த கண்ண பார்த்துட்டே செத்து போலான்னு தோணுது. இப்போன்னு இல்ல, இனி எப்பவுமே உன்னை தாண்டி இன்னொரு பொண்ண என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னை விட்டு போக மாட்ட தானே சுஜி? ஐ அம் டீப்லி லவ் வித் யூ டி. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்றான் அந்த மோதிரத்தை எடுத்து அவள் முன் நீட்டியபடி. இந்த நொடியே அவள் சொன்ன காதல் போய் சந்தோஷை ஏமாற்றவே அப்படி சொன்னாள் என சொல்ல தோன்றியது அவள் மனம். ஆனால் அதையும் தாண்டி அவனிடம் வாதாடியது அவள் வார்த்தைகள். நான் உங்களுக்கு ஏத்தவ இல்ல ருத்ரன். உங்க அழகுக்கும் உங்க ஆளுமைக்கும் நான் சரியானவ இல்ல. நீங்க சரின்னு சொன்னா 100 பொண்ணுங்க வரிசையில வந்து நிப்பாங்க. ஆனா நான் ஏன் நீங்க சரியா யோசிக்கலன்னு தோணுது. திக்கி திணறி சொன்னாள். அவளுக்குள் இருந்த தாழ்வு மனப்பான்மையே அவளை அப்படி பேச வைத்தது. ருத்ரன் அவள் கன்னங்களை பிடித்தான். ஏன்? ஏன் செல்லத்துக்கு என்ன குறைச்சல்? அவ அழகுக்கு என்ன குறை? ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி என் எதிரிங்களால நாளைக்கே என் கால் போனாலோ, இல்ல கை போனாலோ, இல்ல என்ன ஆனாலும் நீ எனக்காக வந்து நிக்க மாட்டியா? என்ன கூட இருந்து பாத்துக்க மாட்டியா? அவள் கண்களை பார்த்தபடி கேட்டான். என்ன பேசுறீங்க? அவள் மனம் துடித்துக் கொண்டது. சொன்னதையே உன்னால தாங்க முடியல பாரு. எனக்கு ஏதாவது ஆகும்னு சொன்னா நீ ஏண்டி பதறணும்? நான் எப்படி போனா உனக்கு என்னடி வந்தது? இது தாண்டி காதல். சுஜி, இந்த நிமிஷம் இந்த உலகத்திலேயே அழகான ஒருத்தி என் அம்மாவுக்கு அப்புறம் நீ தாண்டி எனக்கு. யாரு என்ன சொன்னாலும் நீ தான் என் பொண்டாட்டின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன விடு.
உன்னால நான் இல்லாம இருக்க முடியுமா? நான் இல்லாம உன்னால இன்னொரு வாழ்க்கைய ஏத்துக்க முடியுமா? மத்தவங்கள ஏமாத்த முடியும். ஆனா உன் மனசாட்சிய ஏமாத்தாத. நான் உன்ன கிஸ் பண்ணும்போது, நீ நெனச்சிருந்தா என்ன செருப்பால அடிச்சிருக்க முடியும். அவ்ளோ ஏன், விலகி கூட போயிருக்க முடியும். ஆனா நீ அத பண்ணல. ஏன்? ஏன்னா, உன் மனசுல நான் இருக்கேன். என்று அவள் கரத்தை எடுத்து அவன் மார்பில் வைத்தான். இப்ப சொல்லு, நீ என்ன லவ் பண்ணலையா? அவன் கண்கள் இரண்டிலும் காதல் பொங்கி வடிய, அவள் கண்களை பார்த்தபடி கேட்டான் ருத்ரன். சுஜி என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் உதட்டை கடித்து படபடக்கும் விழிகளுடன் அவள் கரத்தை பின்னோக்கி எடுத்துக்கொள்ள முயற்சி செய்தாள். ஆனால் அவளால் அது முடியவில்லை. அவன் கரம் இறுகி இருந்தது. என் கண்ணை பார்த்து பதில் சொல்லுடி. டு யூ லவ் மீ? சுஜி கண்கள் கலங்கியது. அவள் வாய் திறந்து பதில் சொல்லும் முன் ஒரு கர்ஜனையான சத்தம் கேட்டு அவள் கண்கள் இரண்டும் விரிய, பயந்த விழிகளுடன் அவள் கண்கள் இரண்டும் சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பியது. அங்கே கண்கள் இரண்டும் சிவக்க கோப விழிகளுடன் நின்று கொண்டிருந்தான் சித்தார்த் அபிமன்யு. சித்து அண்ணா! பயத்தில் நடுங்கியது அவள் இதழ்கள் இரண்டும். வாட்ஸ் கோயிங் ஆன்? இதுதான் நீ காலேஜ் படிக்கிற லட்சணமா? வார்த்தைகள் சுஜியிடம் இருந்தாலும் அவன் கோப பார்வை அவள் கரத்தை பற்றி இருந்த ருத்ரன் மீதுதான் இருந்தது. வந்து அது என்று பயத்தில் வார்த்தைகள் தந்தியடிக்க தடுமாறினாள். ஆனால் ருத்ரன் முகத்தில் அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லை. அவன் அந்த தைரியம் கொஞ்சம் கூட குறையாமல் அவள் கைகளை இறுக்கி பிடித்தபடி நின்று கொண்டிருந்தான். இங்க வா என்றான் மிரட்டும் தோரணையில். சுஜா அவனிடமிருந்து கைகளை உருவிக்கொள்ள பார்த்தாள். ஆனால் இன்னும் தான் ருத்ரனின் பிடி இறுகியது. அவன் அவள் கரத்தை விடும் நோக்கில் இல்லை. அவ வரமாட்டா, நாங்க லவ் பண்றோம் என்றான் ருத்ரன் இதழ் வளைத்து. சுஜி, நான் சொன்னது கேட்டுச்சா இல்லையா? இங்க வான்னு சொன்னேன். இன்னும் குரலை உயர்த்தி சற்று மிரட்டும் தோரணையை அதிகப்படுத்தினான் சித்து. பாவம், சுஜிக்கு தான் இரு சிங்கங்களுக்கு இடையே மாட்டிக்கொண்ட உணர்வு. ஒரு பக்கம் ருத்ரன், இன்னொரு பக்கம் சித்து. இருவருக்கும் இடையே மாட்டிக்கொண்டு முழிப்பது அந்த அப்பாவி பெண்தான். ருத்ரன் அவளை தோளோடு சேர்த்து அணைத்தான். அதுதான் சொன்னனே, நாங்க 2 பேரும் லவ் பண்றோன்னு. நீ இங்கிருந்து கிளம்பு. அவளை எப்ப கூட்டிட்டு வந்து விடணும்னு எனக்கு தெரியும். அந்த நக்கல் கொஞ்சம் கூட குறையவில்லை ருத்ரன் வார்த்தைகளில். சித்தார்த் கோபமாக சுஜாதா அருகே வந்தான். அவன் சொல்றது உண்மையா? டு யூ லவ் ஹிம்? என்றான் ருத்ரனை முறைத்தபடி. சொல்லு சுஜி, நீ என்னதான் லவ் பண்றேன்னு. பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன். தைரியமா சொல்லு என்று அவள் கரத்தில் அழுத்தம் கொடுத்தான் ருத்ரன். ஒரு பக்கம் ருத்ரன், இன்னொரு பக்கம் சித்து என்று இருவர் கேட்கும் கேள்விக்கும் எப்படி பதில் சொல்வதென்று தெரியாமல் தடுமாறி போனாள் அவள். சுஜா, நீ அவனை லவ் பண்றியா? இந்த முறை சற்று சத்தமுடன் அழுத்தம் திருத்தமாக கேட்டான் சித்து. அவள் பதில் என்னவாக இருக்கும் என்று ருத்ரனும் ஆர்வமாக எதிர்பார்த்தான். அந்த நொடி அவனை மொத்தமாக உடைக்கும்படி, அவன் உயிரை கையோடு உருவி செல்லும்படி இருந்தது அவள் சொன்ன பதில்.